ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வியட்நாம் போன அந்த வீடியோவோட ட்ரிப் தான் இது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம் நிறையா வீடியோ, அது பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நமக்கு கண்டினியூஸ் ஆகிறது தெரியும். ஸோ இது நம்ம சன்செட் மார்க்கெட்டில் உள்ள போனது தான். ஸோ நம்ம இது வியட்நாமில் டே 1ல் பார்ட் 3யோட கிளிப் இது. ஸோ இதோடு இன்றைக்கி நாள் முடியுது இந்த கிளிப்போட. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டே இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம ஜூ எல்லாம் இங்கே உள்ளது போயிருந்தோம். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் உள்ள கிளிப்பில் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், ஃபுட்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு நம்ம போன இதில் வாங்கி காமிச்ச அந்த ஜூஸை இப்போ குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்படி பார்த்துட்டு இருந்தோம், ஒரு சின்ன பிள்ளை கையில் கழுகுலாம் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு. கையில் உட்காரும்போது நகம் பட்டு எதுவும் குத்தாதா அப்படிலாம் சொல்லி பயமாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு அதை பார்த்தோம், நமக்கு கையில் உட்காரக்க ஒரு பயமாக இருந்ததுனால சும்மா ஒரு வீடியோ மட்டும் லாங்லேருந்து எடுத்துட்டோம். அதை ஜூம் பண்ணி எடுத்தோம். ஸோ கிட்டக்குள்ளே போகல, எதுவும் கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு கையில் வச்சு பார்க்கறதுக்கு தனி ரேட் சொல்லியிருந்தாங்க, பட் எவ்வளோ நம்ம நோட் பண்ணல. ஸோ அப்படியே அங்கேக்குள்ளே ட்ரெஸ்ஸு கடைக்கு போயிருந்தோம். இங்கே உள்ள ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். ஸோ உள்ளே போனோடனே இங்கே ஏதோ நல்லா ஃபேஷனான போடுற மாதிரி இருக்குது. ஸோ தொப்பி அது இதுன்னு வச்சுருந்தாங்க, எல்லாம் கலர் கலராக இருந்துச்சு. நம்ம ஊரில் இது போட்ட வித்தியாசமாக பார்ப்பாங்க, பட் இங்கே இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க கலர் கலராக. நம்ம ஊரில் தான் இது வித்தியாசமாக தெரியும். ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம், என்னென்ன ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க. கலர்லாம் பார்த்தா எல்லாம் ஆனால் டிஃப்ரெண்ட் கலராக தான் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்தோம், நம்மளுக்கு எதுவும் ட்ரெஸ் எடுக்கலாமா, நம்மளுக்கு எதுவும் மேட்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி இப்படின்னு பார்த்ததில் நம்மளுக்கு எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே பிடிக்கலை. ஸோ அதனால் நம்ம எதுவும் பார்க்கல. இந்த ஒயிட் ஃபேன்லாம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சுன்னு, பட் நம்மளுக்கு அது எதுவும் பிடிக்கல. ஸோ அப்படியே சும்மா பார்த்துட்டு இப்போ அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு அப்படியே போன ஒரு கடையில் கிரில் மாதிரி போட்டுருந்தாங்க. இங்கே ஃபுல்லாகவே கிரில் சீ ஃபுட் இந்த மாதிரி வச்சு பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு வாங்க, இங்கே குறைய சாப்பிட்லாம். ஸோ இங்கே இவங்க சூப்பராக சமைக்காங்க. எந்த ஒரு அந்த சீ ஃபுட் ஸ்மெல் எதுவுமே வராமல் செம்ம டேஸ்ட்டாக சமைச்சு தராங்க. நல்லா கிரில் பண்ணி அதுவும் நல்லா ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க எல்லாமே. ஸோ அதான் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் சீ ஃபுட்னா ஃபிஷ்ஷு மட்டும்தான் பார்த்துருப்போம். இங்கே சீ ஃபுட்னா ஆட்டோபஸ்ஸு, வேறு இன்னும் நிறைய இது வச்சுருக்காங்க. சிப்பி அது இன்னும் நிறையா வச்சுருக்காங்க, சங்குக்குள்ளே இருக்க இதுன்னு வச்சுருக்காங்க. பட் நமக்கு நேம் என்னன்னு தெரில. யாருக்கும் நேம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கிடுவோம். ஏன்னா நம்ம அங்கே போனாலும் சுற்றி பார்த்ததுலே மெய்மறந்து போய்ட்டு நேமை கூட பார்க்க மாட்டோம். ஸோ அப்படியே போயிட்டு இருந்தோம். நம்மளை இறக்கி விட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக போங்க அப்படின்னாங்க. நம்மளும் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருந்தோம். எவ்வளோ தூரம் தான் போகிறேன் தெரியல, சரி கடைசி வரைக்கும் போய் பார்த்துருன்னு சொல்லிட்டு போய் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அப்படியே மேலேருந்து கீழே பார்த்தா அங்கேக்குள்ளே ஒரு ரோபோட் இருந்துச்சு. இது என்ன ரோபோட்னு எல்லாருக்கும் தெரியுதா? இதுதான் பம்பிள் பீ, டிரான்ஸ்ஃபார்மரில் வரும்ல அந்த ரோபோட்டு. ஸோ மேலேருந்து பார்த்தோம், செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த ரோபோட் என்னென்ன பண்ணுதுன்னு. ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது என்னென்னு ஏதோ ஒரு கடைக்கு வெளியே இருக்குது, சும்மா ஒரு ரோபோட் டாய் மாதிரி அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, அங்கங்கே மூவ் ஆகும்போது ரொம்ப நேரம் பார்த்தப்பறம் தான் தெரியுது ஒரு ஆள் உள்ளே இருக்காங்கன்னு. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வியட்நாம் இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தேன். ஸோ ரோபோட்லாம் வச்சுட்டு இந்த சின்ன பிள்ளைய பாருங்கள், அவங்களுக்குள்ளேருந்து அவ்வளோ நேரம் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கிட்ட போவையும் பயந்து ரிட்டன் ஓடி வருது. ஸோ நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். பட் நம்ம அப்படியே கீழே இறங்கிட்டோம். ஸோ இந்த ஒரு அப்படியே வெளியே இருந்து எங்களுக்குள்ள பெரிய லேக் மாதிரி இருந்துச்சு, இது பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இந்த தெரியுதில் ஒரு பாலம் மாதிரி போதில்ல, இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அங்கே போகலான்னு பார்த்தோம், பட் நம்ம கிட்டே போய் நமக்கு அது பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் லாங்கில் எடுத்த ஒரு வீடியோ வச்சு அப்படியே போட்டு முடிச்சிட்டோம். நம்மளாலையும் பார்க்க முடியல. ஸோ காமிச்சோம்ல இந்த சின்ன பிள்ளை தான், இங்கே அவங்க பார்த்தோன்னே ரிட்டன் மறுபடியும் பயந்து ஓடுது, நம்மளில் அந்த ரோபோட்டை பார்த்து. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு போய்கிட்டே இருந்தோம். அவங்களுக்குள்ளே என்னென்னா ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு ஹோட்டலில். பார்த்தா என்னென்னு பார்த்தா ஒரு சின்ன பிள்ளைக்கு கேக் வெட்டிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த பிள்ளைக்கு இப்போ தான் 1 வயசு ஆகிருக்கு போல், அதுக்கே கேக் வெட்டிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன் இவ்வளோ சின்ன பிள்ளைக்கு ஒரு கேக் வெட்டிகிட்டு இருக்குது பாருங்கள். அந்த சின்ன பிள்ளை தூக்குன்னு சொல்லிகிட்டு இருக்குது, ஆனால் முன்னாடி கேக் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் பர்த்டே சாங்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க, பயங்கர மாசாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலிலாம் கூப்பிட்டு வச்சுட்டு. ஸோ நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே திரும்பினா மறுபடியும் இந்த ரோபோட் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்மளுக்கும் ஆசையாக போயிட்டு நம்மளும் அந்த ரோபோட்டு கிட்ட போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு, ஸோ ஆளே இல்லாதப்போ போனோம். ஒரு மாதிரி சையாக இருந்தனால ஆள் எல்லாம் போனோம். ஸோ போனோடனே லாங்லேருந்தே நம்மளை பார்த்துட்டு கை காமிச்சாங்க. ஸோ போயிட்டு ஒரு 2-3 ஸ்டில்லு மாசாக எடுத்தோங்க பாருங்கள், நம்மளோட எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. ஸோ நம்ம பக்கத்தில் அவங்க இத்தனிக்கோண்டா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 2-3 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவங்க ஒரு போஸ் வச்சாங்க, அதுன்னு கொடுத்துட்டு லாஸ்ட்டு ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்துட்டு ரிட்டன் வந்துட்டோம். ஸோ போகும்போது அவங்க டாட்டா காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே ரிட்டன் போயிட்டு அப்படியே ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே போய்கிட்டே இருந்தோம், கடைசி வரைக்கும் போக சொன்னாங்க, என்ன தான் இருக்குதுன்னு பார்க்க போய்கிட்டே இருந்தோம். ஆனால் பட் ரொம்ப ஒரு 1 or 2 கிலோமீட்டருக்கு மேலேயும் தான் நடந்து வந்திருப்போம். ஸோ 2 கிலோமீட்டர் ஃபுல்லாக கடையாக தான் இருந்துச்சு. நமக்கு கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரியல. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருந்தோம். இங்கேக்குள்ளே நாங்கள் பார்த்தா ஏதோ பெரிய டேம் மாதிரி இருக்குது, அதில் வாட்டர் ஃபால் ஆகுது, அதில் லைட் போட்டுருந்தாங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு.
அப்படியே பார்த்துட்டு பிறகு ஒரு சைடு பார்த்தா ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. நம்ம ஊரில் பப்பு மாதிரி இங்கே நிறையா சைடு வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தா ஒரு சைடு என்ன உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுற சும்மா நார்மல் போல் எல்லோரும் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த சைடு பார்த்தா ஒரு ரீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே பார்த்தோம். நம்ம கண்ணுக்கு மெயினாக அட்ராக்டிவ்னா அந்த ஸ்விம்மிங் பூல் தான். அது பார்க்கும்போது அவ்வளோ லைட் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படியே பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தோம். வேறு இது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பீர் ஷாப் தான். இங்கே ஃபுல் பீர் தான் வச்சுருக்காங்க. அதுவும் எப்படின்னா இவங்களாம் மேக் பண்ணி வச்சுருக்காங்க நேச்சுரலாக. ஸோ மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து சும்மா உள்ளே பெர்மிஷன் கேட்டு உள்ளே எப்படி போய் பார்க்கலாம் போயிருந்தோம். ஸோ அங்கே போனீங்கன்னா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான சாங் தான். பட் இது என்ன சாங்னு நம்ம நேம் தெரில. அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தா ரெடி பண்ண பீர் வர சர்வ் பண்ணுறக்காண்டி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்தோம். அப்படியே இந்த சைடு பார்த்தா அங்கே பாடிட்டு இருந்த பாட்டுக்கு இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்மளால் அந்த டான்ஸை பார்த்தீங்களா, நம்மளால் அந்த டான்ஸ் அவ்வளோதான் கவர் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா நம்ம வந்து மேலே இருந்தோம், அவங்க வந்து கீழே ஆடிட்டு இருந்தாங்க. அப்படியே நமக்கு வியூ கவருக்கு தெரியாமல் போயிட்டாங்க. ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டோம். ஸோ அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. அங்கே டான்ஸ் ஆடின ஸ்டெப்லாம் பயங்கர மாசாக இருந்துச்சு. அவங்க ஜம்ப் பண்ணி போனதெல்லாம். ஸோ அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். ஒரு பெரிய எக்ஸ்கலேட்டர் இருந்துச்சு. சரி இது எங்கே போகுதுன்னு சொல்லி ஏறி பார்த்தோம். ஏறி அப்படி போய் பார்த்தா அப்படியே ரைட் சைடு பார்த்தா ஒரு ஃபவுண்டைன் மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குள்ளே கிட்ட போய்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பார்த்தோம். இப்போ ரிட்டன் அப்படி இந்த சைடே வந்துட்டோம். கீழே தான் எல்லோரும் போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மறுபடியும் இதெல்லாம் இது மெயினாக வந்த காரணம் இதில் ஒரு ஏறி இறங்கிட்டு போகணுன்னு சொல்லி வந்தது. ஸோ ரொம்ப நேரம் போயிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. இது ஒரு 3 மாடிக்கு ஹைட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டு இருந்தோம். இது ரெஸ்டாரண்ட்னு நினைக்கேன். ஸோ அப்படி பார்த்துட்டு வந்தோம். இங்கனுக்குள்ள தான் ஏதோ ஷோ மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டோம். இதுதான் நமக்கு கடைசி இது. ஸோ இது வந்து இப்போ நமக்கு கொடுக்குறது வந்து ஐஸ்கிரீமு. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜூஸு ஆல்கஹால் வச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரே பயமாயிட்டு, ஒருவேளை இந்த ஐஸ்கிரீம் வந்து ஆல்கஹால் வச்சு கொடுக்காங்களா அப்படின்னு எதுவும் பயமாயிட்டு. ஏன்னா இங்கே வந்து ஆல்கஹால் வந்து ரொம்ப ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறாங்க சர்வசாதாரணமாக. ஸோ நம்மளுக்கு ஒரு பயமாகவே இருந்துச்சு. அப்படி போனோம். என்னென்னா இந்த ஐஸ்கிரீம் இல்லாட்டி இந்த ஜூஸ் ஏதாட்டும் ஒன்று எடுத்துக்கலாமா. ஸோ அப்படியே நம்ம வந்து ஐஸ்கிரீமே போதும்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு அப்படி உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். இது என்னடா ஷோன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படியே உள்ளே போய்கிட்டே இருந்தோம். அப்படியே அந்த கரெக்டாக அந்த ஒரு பில்டிங் மாதிரி இங்கே அந்த என்ட்ரன்ஸுக்கு போவேன். அப்படி ஃபுல் ஓப்பன் ஸ்கை செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படி கொஞ்சம் கூட இங்கே வெளியே போய் பார்த்தா அப்படியே வரிசையாக சீட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் சீட்டாக இருந்துச்சு. தேட்ரு மாதிரி நல்ல பெரிய சைஸ் தேட்ரு. இது ஏதோ கிஸ் ஆஃப் த சீன்னு சொல்லிட்டு ஏதோ ஷோ போல். இந்த ஷோ வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ஏன்னா இது ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும். ஷோ முடியும் ஸ்கை ஷாட்டு லைக் வானவெடி அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஷோ பாருங்கள். நான் கொஞ்சோண்டு இதில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா பெருசாக போதனால. ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காண்டி அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த இதில் கொஞ்சோண்டு இருக்கும். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஷோ வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஏதோ கிஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூவி போல். ஸோ அந்த லைட்டிங்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் வச்சே இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே அந்த இதில் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஐஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று தருவாங்களாம் பார்த்தோம். பட் கிடைக்கல. ஸோ அப்படியே விட்டுட்டு சரி வெளியே கடையில் கிடச்சா போய் வாங்கி கூடவும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ஷோ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஷோ வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. சும்மா இந்த இதில் தான் நமக்கு ஸ்க்ரீன் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் வச்சு செம சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் போனால் இது கம்பல்சரி ட்ரை பண்ணுங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே அந்த கேமரா வச்சு அதை தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய யூடியூபர் இருப்பாங்க போல் நம்மளை மாதிரி. இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது நம்ம தான் எப்படி பெரிய யூடியூபர்னு. ஸோ ஷோ ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். Join our fearless duo and their quirky. ஸோ எல்லோரும் பார்த்தீங்களா ஷோ எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம இந்த ஷோட வந்து ஃபுல் கிளிப் வந்து நம்ம 2 லேட்டர் அப்லோட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் அதை தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே முடிச்சுட்டு பெரிய வெளியே வந்துட்டு நம்ம டிரைவர் வந்து இங்கக்குள்ளே தான் வாரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே நம்ம டிரைவருக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டோம் நாங்கள் வாரோன்ட்டு. பட் டவுட் ஆகிட்டு எப்படி தான் வருவாங்கன்னு. ஏன்னா நம்ம 2-3 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்திருப்போம். பிறகு எப்படியே டிரைவர் வீடியோ கால் போட்டு பிக்கப் பண்ணிடுவாங்க. அப்புறம் நைட் சாப்பாடு வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு போங்கன்னோம். சரி கூப்பிட்டு வந்தாங்க. பார்த்தா நமக்கு பஞ்சாபி சைடு உள்ள சாப்பாடு தான் இருந்துச்சு. ஃபுல்லாக சப்பாத்தி அந்த தான் இருந்துச்சு. ஒரு பஞ்சாபி தாவா தான் கூப்பிட்டு வந்தாங்க.
ஸோ நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாலும் இந்த பஞ்சாபி தாபா தான் சூப்பராக இருந்துச்சு, ப்ரைஸும் கம்மியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கான நாள் முடிந்து விட்டது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ பாய்.